ஹலோ மேடம், தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்ல ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு படுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் படுத்துறத பத்தி எங்களுக்கு தெரியாதா? லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்து பெட்டை கிழிக்கிறத விட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கு காலையில நான் பஸ்ல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூட்டிக்காரர் இல்ல, அவர் ஸ்கூட்டிக்காரர் இல்லமா, மப்புல வேட்டிய தோல்ல போட்டு சுத்துற வேட்டிக்காரர். பஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. இன்னைக்கு பஸ்ல டிக்கெட் கொடுக்கலங்க. ஏயா காசு கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்க? காசை கொடுத்துட்டேங்க. அந்த கண்டக்டர் தம்பி தான் டிக்கெட் கொடுக்கலங்க. அந்த கிழவன் போய் சொல்றேன் சார். அவர் காசு கொடுத்துட்டா நான் ஏன் சார் டிக்கெட் கொடுக்காம இருக்க போறேன்? ஏயா பஸ்ல டிக்கெட் எடுக்க போறது இல்லாம இந்த விஷயத்துல போய் வேற பேசுறியா? பணத்திலையா 10 மடங்கு அபராதத்தை கட்டு, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன். கண்டக்டர் தப்பு பண்றது நான் தண்டனை அனுபவிக்கிறதா? ஏய் வடங்க. சாரி சார், பெரியவர் காசு கொடுத்தாரு, நான் தான் டிக்கெட் கொடுக்க மறந்துட்டேன். நீங்க வந்ததும் பதட்டத்துல பொய் சொல்லிட்டேன் சார். சாரி சார். இப்ப சொல்லு, அவர் நல்லவர் தானே? அதெல்லாம் சரி, ஒரு நாளைக்கு வழியில நீ எத்தனை பேரை பாக்குற? அத 100கணக்கான பேர் பாத்துட்டு இருக்கேன். அத்தனை பேர்ல இந்த குடிகாரன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறானா? உனக்கு அவர் வெறும் குடிகாரனா மட்டும் தான் தெரியறாரு, ஆனா எனக்கு அவருக்குள்ள இருக்கிற நல்ல குணம் தெரியுது. அதனாலதான் அவர் மட்டும் என் கணக்கு தெரியறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியே போனா அந்த குடிகாரன் டீச்சர் மனசுல குடிசை கட்டிடுவாண்டி. அப்புறம் நெருப்பு வச்சுதான் வெளியேற்ற வேண்டியது இருக்கும். அவரை ஏண்டி வெளியேத்தணும்? அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போறாரு. அடிப்பாவி, அப்ப இனிமே வேலையை விட்டுட்டு அந்த குடிகாரன் பின்னால சுத்த ஆரம்பிச்சிருப்ப போல இருக்கு. ஏதோ நல்லவரா இருக்காருங்கிறதுக்காக தான் சொன்னேன். நல்லவராவே இருந்துட்டு போட்டுண்டி. ஆம்பளை பின்னால சுத்துறதே அசிங்கம், அதுவும் உன்ன மாதிரி ஒரு டீச்சர் குடிகாரன் பின்னால சுத்துறது அதை விட அசிங்கம்டி. இதுவே அந்த ஆளு தூரல் நின்னு போச்சு பாக்யராஜ் மாதிரி அந்த கிராமத்துக்கு வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். நீயும் அந்த கிராமத்துல சுலக்ஷனா மாதிரி இருந்து 2 பேரும் மாந்தோப்புல சந்திச்சு லவ் பண்ணிருந்தா கூட ஒரு ஃப்ரெண்டா நானே ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஏங்க 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 வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என் மகாராணிய பார்க்க எவ்வளவு நேரம் காத்திருந்தா என்ன? நானு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன? லட்டு. பரவாயில்லையா, என் டேஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்க. இத சாப்பிடணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன செய்யணும்? கிட்ட வா சொல்றேன். விடுங்க விடுங்க. ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் என்னடி என்னடி ஆச்சு உனக்கு? நான் பாட்டுக்கு சிவனேன்னு படுத்துட்டு இருக்கேன், என்ன போட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ பேசிட்டே இருந்தியா, நான் அந்த கிராமத்துக்கே போய் வாழ்ந்துட்டேன்டி. ஆனாலும் இவரு அந்த பாக்கியராஜ் விட ரொம்ப மோசம்டி. ஐயோ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு நைட்ல தூங்க விடாம போடி போடி உன் வீட்டுக்கு போடி. பசங்க எடுத்துங்க. ஆம்பளை பின்னால சுத்துறதே அசிங்கம், அதுவும் உன்ன மாதிரி ஒரு டீச்சர் குடிகாரன் பின்னால சுத்துறது அதை விட அசிங்கம்டி.
மாமா பாத்து. மாமா போ மாமா, என் கால் வலிக்குது. இப்படிதான் நடக்க வச்சு கூட்டிட்டு போவியா? பாப்பா பெருசானே மாமா பிளஷர் கார்ல வச்சு கூட்டு போவேன். பிளஸர்லாம் வேண்டாம், பைக் தான் வேணும். அப்படியா? ஏன்? பைக்ல போனாதான் மாமா பின்னாடி உட்கார்ந்துட்டு ஜாலியா போக முடியும். அப்ப பாப்பாக்கு பிடிச்ச பைக்கே வாங்கிடுவோம். அப்ப இப்ப போக முடியாதா? போலாமே. எப்படி? இப்படி. பைக் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன கிரியண்ண அதுக்குள்ள வந்துட்ட? முகூர்த்தம் முடிஞ்சதா இல்லையா? கல்யாணத்துக்கு போனியா இல்லையா? கேட்டா எதுவும் வாய திறக்காத. உனக்கெல்லாம் ஏதாவது நல்லது கெட்டதுன்னு இருந்தா தானே. யாருமா? என்ன வேணும்? அவரை பார்க்கணும். யாரு? இவரையா? அண்ணா கிரியண்ணா, உன்னை பார்க்க கூட யாரும் வந்திருக்காங்கண்ணா. ஐயோ, என்னம்மா? இல்ல, மரத்தூள் கொஞ்சம் வேணும், அதான் வாங்கிட்டு போலான்னு. ராணி, ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துரு. சரிண்ணா. நிறுத்துங்க. ஏய், இங்க என்னடி பண்ற? இல்ல, ப்ராஜெக்ட்டுக்காக மரத்தூள் வாங்கலான்னு வந்தேன். அப்ப நீ ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு ஸ்கூல் லீவு. லீவா? அப்புறம் எனக்கு முன்னாடி கிளம்பி வந்த? ஸ்கூல் லீவுங்கிறதையே மறந்துட்டேன்டி. லூசு, நேத்து இருந்த மூடுக்கு நீ உன்னையே மறந்துருப்ப. வா, ஹாஸ்டல்ல விட்டுட்டு போறேன். அண்ணே போலாம். என்னங்க, இந்த வர்றாரு, பேசுங்க. வேலு, என்ன? ஒன்றும் இல்லை தம்பி, நானும் உங்க அண்ணனும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசி முடிவு பண்ணியிருக்கோம். சரின்னு சொன்னா பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடலாம். வேற பழசெல்லாம் மறந்துட்டு நீயும் குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எதையா மறக்க சொல்ற? ஒரே கையில கழுவி அதே கையில திங்கிறனே அத மறக்க சொல்றியா? இல்ல காலம் பூரா ஒத்த கையோட திரியிறான் அவமானத்தை மறக்க சொல்றியா? ஓடி பிடிச்சு விளையாட வேண்டிய வயசுல ஜெயில பண்ணி கொட்டல அடைஞ்சு கிடந்திருக்கேன். அந்த கொடுமையை நீ அனுபவிச்சிருந்தா உனக்கு தெரியும். உனக்கு என்ன, ஊர் தலைவர், தொழிலதிபர், வெற்றிவேல் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க. அதனால நீ மறந்துடலாம். அவனை என்னால மறக்கவும் முடியாது, அவனை மன்னிக்கவும் முடியாது. இத பார், காட்டு நரி ஆட்ட கடிக்கிற மாதிரி அவன் கோரவழியை கடிக்க நான் சமயம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அந்த விருதகிரி பயலுக்கு கருமாதி பண்றதுதான் என் முத வேலை. அதையும் மீறி நீங்க சொல்ற சந்தோஷம் என் வாழ்க்கையிலேயே வரணும்னா அந்த விருதகிரி பைய எவ கழுத்துல தாலிய கட்டுறானோ அவ கூட தான் எனக்கு சாந்தி முகூர்த்தம் சந்தோஷம் எல்லாமே. புருஷனும் பொண்டாட்டியும் எனக்கு பொண்ணு பார்க்க வேலையை விட்டுட்டு பொத்திக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க.
பொண்ணு இவ்வளவு அசிங்கமா பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காட்டுற உனக்கே வெக்கமா இல்லாதப்ப பாக்குறேன் நான் ஏமா வெக்க பண்ணோம்? ஏதோ கண்ணுக்கு குழுகுழு இருக்குன்னு பார்த்தாங்க, அதுலயும் மாப்பிள்ள மண்ண போட்டாப்ல. ஒருத்தனுக்கு காட்ட வேண்டியதை ஊருக்கே காட்டாத. உன்னை ஒரு ஆம்பளை பார்த்து ரசிக்கிறானா அது கட்டிக்கிட்ட உன் புருஷனா மட்டும்தான் இருக்கணும். உன்னை ஒரு ஆம்பளை பார்த்து ரசிக்கிறானா அது கட்டிக்கிட்ட உன் புருஷனா மட்டும்தான் இருக்கணும். ஏன் அந்த ஆம்பளை நீயா இருக்க கூடாது? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.